ஓம் நம சிவாய. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாசித்தருள்வாய். என் அன்பு கன்னிராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருந்திருக்கலாம். உங்களுக்குள்ளார இருக்கிற திறமைகள் என்ன, வலிமைகள் என்ன, இந்த உலகத்தில் கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் யார், இதை கேட்டிங்கனாலே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்களே தாழ்த்திக்க மாட்டீங்க, அப்படி கெத்தோடு தான் நடப்பீங்க. அப்படிப்பட்ட விஷயம் என்னங்க அப்படின்னா, அதி புத்திசாலிகள் இந்த உலகத்தில் யாருன்னா கன்னிராசி தான். இந்த உலக கண்டுபிடிப்புக்கு காரணமானவர்கள் கன்னிராசி, விஞ்ஞானத்துக்கு காரணமானவர்கள் கன்னிராசி. இத்தனை டெக்னாலஜி மிகப்பெரிய புரட்சி நடந்திருக்குல்ல விஞ்ஞானத்தில், அதாவது இன்டர்நெட், மீடியா, சோசியல் மீடியா, ஒவ்வொரு கைகள்லேயும் மொபைல். இந்த புரட்சியை செஞ்சவங்க யாருன்னா கன்னிராசி நண்பர்களாகத்தான் இருக்கணும். இவ்வளவு வலிமை உங்களுக்கு உண்டு. இப்போ சொல்லுங்க, உங்களை நீங்கள் தாழ்த்திக்க முடியுமா? உங்களை யாராலும் வெல்ல முடியுமா? அறிவியலிலும் அறிவிலும் முக்கியமாக இந்த ரெண்டு விஷயத்திலையும் சிறந்தவர்கள் என் அன்பு கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும். பெரும்பாலும் வருமானமோ அல்லது தொழிலோ சின்னதாக தான் இருக்கும். பணத்தை அதிகமாக நேசிக்க மாட்டீங்க, மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்கள். பணம் என்னடா பணம், குணம் தானடா மனம் அப்படின்னு உலகத்துக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள். 2ஆம் இடம் வாக்குஸ்தானமாக வருது, சுக்கிரன் அதிபதி. எப்பொழுதுமே உற்சாகத்தோடு இருக்கிறவங்க, அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தை மிக சந்தோஷமாக வச்சுக்கக்கூடியவர்கள். முயற்சி அப்படின்னா தீ மாதிரி இருக்கும், எப்படி நெருப்புடா நெருங்குடா பார்க்கும் அப்படிங்கிறது மாதிரி. ஆனால் பார்க்கறதுக்கு அப்படிலாம் தெரிய மாட்டீங்க. ரொம்ப சாதுவானவர்களாக, ரொம்ப அமைதியானவர்களாக, ஆனா பெண்ணா அப்படின்னு தெரியாது உங்களை பார்க்கும்போது. ஏன்னா பெண்களுக்குரிய அத்தனை நளினமும் அன்பும் அழகும் சிரிப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. அப்போ என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சாது, என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் ஏமாற்றலாம், எப்படி வேணாலும் மிரட்டலாம் நினைப்பாங்க. ஆனால் சாது மிரண்டால் காடு கொள்ளாது. எப்பொழுதுமே அடுத்தவங்களை துன்புறுத்த மாட்டீங்க. ஆனால் உங்களை துன்புறுத்தணும்னு யாராவது நினச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட மாட்டீங்க. அவங்க அதுக்கப்புறம் உங்கள் பக்கமே தலை வச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செஞ்சு விட்டுருங்க. யாரையும் ஏமாத்துறது கிடையாது, யாராலையும் ஏமாற்ற முடியாது இவங்களை. அதாவது உங்களை அப்படியே ஏமாத்தினாலும் அவங்க சந்தோஷப்பட்டுக்க வேண்டிதான், ஆஹா ஏமாற்றிட்டோம் அப்படின்ட்டு. அடி முதல் முடி வரைக்கும் எப்படி ஏமாந்தோம், ஏன் ஏமாறுறோம், எதனால் நம்ம அமைதியாக இருக்கோம், எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிந்தே ஏமாறக்கூடியவர்கள் என் அன்பு கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் தான். அவங்களுக்கு தெரியும், நம்ம என்ன நினைக்கலாம், அவங்கள ஏமாற்றிட்டோம், இல்லை தெரியாமல் பண்ணிட்டோம், ஏமாளிகளாக இருக்காங்க, எது வேணாலும் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அத்தனையும் தெரிந்தே ஏமாறக்கூடியவர்கள், அவமானப்படக்கூடியவர்கள், எல்லாமே தெரிந்தே செய்கிறதுனால அந்த ஒரு எல்லை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு எல்லை வகுத்துப்பாங்க. இது வரைக்கும் வரலாம், இது வரைக்கும் செய்யலாம், இது வரைக்கும் ஏமாற்றலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம்தான் புயலையும் பார்க்கலாம், பூகம்பத்தையும் பார்க்கலாம். ரொம்ப விபரீதமாக இருக்கும் கோபம். ஏன்னா முயற்சி ஸ்தானம் யார், செவ்வாய். மிகப்பெரிய தாக்குதல் நடக்கும், மிகப்பெரிய ஆபத்து. உண்மையாக அமைதியானவர்களும் ஆபத்தானவர்கள், அதாவது அழகு இருக்கும் அந்த இடத்துல ஆபத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அன்பும் இருக்கும் ஆபத்தும் இருக்கும். அது யாருக்குன்னா கன்னிராசிக்கு தான். இப்படிப்பட்ட கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் குரு பகவான் எங்கே இருக்கார், 10வது வீட்டில் இருக்கார். 10வது வீட்டில் இருந்து இருந்த வேலையை காலி பண்ணிட்டாரு, நல்ல பதவியை பறிச்சிட்டாரு, கௌரவத்தை போக்கிட்டாரு. ஏதோ வயிற்று பழப்புக்காக ஒரு தொழில் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதுலேயும் விரட்டிட்டாரு. ஒரு தொழிலையும் வேலையிலையும் நம்பர் 1 இருந்த கன்னிராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் பூகம்பத்தை ஏற்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சவர் யாருன்னா குரு பகவான் தான். ஆனால் அதே குரு பகவான் இப்போ வக்ரமாகி மிக அற்புதமான பலனை கொடுக்க போகிறார். சும்மா இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையே திருப்பி போட போகிறார். கருகின தோசை அடியில் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கருகிய வாழ்க்கையை இனிமே அழகா ஒரு அற்புதமா ஒரு சிலை மாதிரி வடிக்க போகிறார் இந்த வக்ர குரு பயிற்சினால. ஆனால் அதே நேரத்தில் இந்த சனியின் வக்ர சஞ்சாரம் ஏற்கனவே வீடியோ போட்டோம், இதுக்கு முன்னாடியே முழுசாக போய் பாருங்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இப்படியான அமைப்பு நமக்கு இருக்கா, இப்படியான அதிர்ஷ்டம் இருக்கா, இப்படியான ஒரு யோகம் நமக்கு வரப்போகுதா இந்த சனி பகவானால் அப்படின்னு நீங்களே வியப்பீங்க. அந்த வீடியோவை போய் முழுசாக பாருங்கள். சனி பகவானுடைய இந்த அற்புதமான வக்ர பயிற்சி மாதிரி குரு பகவானுடைய அற்புதமான காலமும் வந்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வை கிடைச்சாச்சு. இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாறப்போகுது. 4 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயத்தை பார்த்து நீங்களே மிரள போகிறீங்க. இது சும்மா இல்லைங்க, 100க்கு 100% இல்லைங்க, 1000% உண்மை உண்மை உண்மை. என் அன்பு நண்பர்களே தோழிகளே, இந்த குரு
வக்கர பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை, உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை, உங்கள் வேலையில் தொழிலில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை, உங்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய ஜாக்பாட்டை அடிக்க போகுது இந்த குரு. என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, இந்த நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த 4 மாதத்துக்கு குரு வக்ரமாகி கடக ராசிக்கு போகிறார். அப்போ இந்த 4 மாதங்களும் குரு வக்ரமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் என் அன்பு நண்பர்களுக்கு பல நன்மைகள் நடக்க போகுது. எப்பொழுதுமே சொல்லுவேன், இந்த கிரகத்தினுடைய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலிக, கோடீஸ்வரனாக கூட உங்களால் முடியும். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, என்னென்ன வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த வழியில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, எப்படி உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், போக வேண்டிய கோவில்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள், இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையை நகர்த்துறீங்க அப்படின்னா ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது. உள்ளத்தில் தெரியறது மட்டும் இல்லை, உண்மையாகவே நடக்கும். சொல்லப்போனால் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இருக்கிறது கஷ்டம். ஏன்னா குரு பகவான் அப்படியான ஒரு வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் உங்கள் குடும்பத்துக்கே கொடுக்க போகிறார். ஏன் தெரியுமா? குரு தான் தனக்காரகன், அவரே புத்திக்காரகன். புத்தியை பயங்கரமாக வேலை செய்ய வச்சு பணத்தை கோடி கோடியாக கொட்ட போகிறார். குரு இன்னொரு விஷயத்துக்கு அதிபதி. நகை ஆபரணம் அப்படியே ஜொலிக்க போகுது, உங்கள் வீட்டில் மின்னல் அடிக்க போகுது. நகையாக வாங்கிட்டு வந்து இன்றைக்கி விற்கிற விலையில் இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். நம்மளாலையும் வாங்க முடிஞ்சுதே அப்படிங்கிற சந்தோஷம் வரப்போகுது. நம்ம வீட்டில் பல அவமான பேச்சுகள் விழுந்திருக்கும். எத்தனை வருஷம் ஆயும் குழந்தை இருக்குதா பார்த்தியா, என்னமோ என்ன தப்பு செஞ்சாங்களோ, என்ன பாவம் செஞ்சாங்களோ, குழந்தை இல்லாமல் இருக்குது. கல்யாணமாகி 5 வருஷம் 10 வருஷம் ஆச்சு, என்ன பாவமோ தெரியலையே, இப்படிலாம் நம்ம மேலே பழிய போடுவாங்க. இன்றைக்கி நாம் தவறு செய்யாமல் இருந்திருப்போம். ஏதோ ஒரு கர்மா, ஏதோ ஒரு பாவங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும் அதை சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க பாருங்கள். அந்த வேதனை களையக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த குரு பகவானால் நடக்க போகுது. சந்ததி விருத்திக்கு குரு பகவானே காரணம். அது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் மிக பிரம்மாண்டமாக வந்ததுன்னா அதுக்கு காரணம் குரு தான். ஏதோ வருது போகுது அப்படின்னா அது சனி பகவானை சேர்ந்தாலும் பெரிய பணமாக வருது, மூட்டை மூட்டையாக பணம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் குரு பகவான். அந்த பணவரவுக்கு குரு தான் பொறுப்பு. அந்த பொறுப்பை உங்கள்கிட்ட திறம்பட செய்ய போகிறார். மஞ்சள் நிறத்துக்கெல்லாம் அதிபதி குரு பகவான் தான். அதனால தான் தங்கம் அதிகமாக நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பெரிய செல்வந்தரர்களாக உங்களை ஆக்க போகிறது அந்த தங்கம் தான். ஒரு குண்டுமணி தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னு ஏங்கின உங்களுக்கு கட்டி கட்டியா பெட்டி பெட்டியா தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பு வரப்போகுது. ஏன்னா நவக்கிரகத்திலே சூரியனுக்கு அடுத்த பெரிய கிரகங்கள் சனியும் குருவும் தான். அதனால தான் சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் மிக முக்கியமான பெயர்ச்சியாக பார்க்கப்படுது. சனி மாதிரி கொடுப்பவர் எவருமே கிடையாது, அதுபோல் கெடுப்பவரும் கிடையாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிங்கிற கூற்றுப்படி நிறைய சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகிறார் வக்ர சனி பயிற்சினால. அதனால தான் போன வீடியோவை போய் பாருங்கன்னு சொல்கிறோம். இப்போ குரு பகவானும் உங்கள் மீது பார்வைப்படுற மாதிரி வந்துட்டார். குரு உங்களை பார்த்துட்டாரு, குரு பார்வை கிடைச்சிருச்சு. இருக்கிற இடத்தை விட குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க, அனுபவிக்க போகிறீங்க. இந்த குரு பகவானின் அருள் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை, பெரியவர்கள் சிறியவர்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை, இளைஞர்கள் முதியவர்கள் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் இல்லை. எல்லாருக்குமே ஒரு அற்புதமான பாதையை பார்வையை காட்டுகிறார். குரு பலன் இருந்தால் பல சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. டும் பிபி தான். ஏதாவது ஒரு காரியம் இந்த 3 மாதத்தில் நடக்க போகுது. அதுவும் ரொம்ப நாளாக ஏங்கி தவிச்ச சுப நிகழ்வு, திருமணம், குழந்தை பாக்கியம் அல்லது காதணி விழா நடத்துறது, பெரிய பங்களா மாதிரி கட்டி புதுமனை புகுவிழா, இதெல்லாம் செய்யறதுக்கு காரணமாக அமையப்போகிறது இந்த குருவின் பார்வை. குரு அப்படின்னாலே செல்வத்துக்கு மட்டுமல்ல கல்விக்கும் அதிபதி. அவருடைய பார்வை வந்தால் இந்த இளைஞர்கள்லாம் சூப்பராக படிப்பாங்க, டாப்பாக மார்க் வாங்குவாங்க, மனசு தெளிவாகும், உள்ளம் தூய்மையாகும், அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பீங்க. அது மாதிரி ஆசிரியர்களுக்கு, நிதித்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு, வங்கியில் வேலை செய்கிறவங்களுக்கு, ஆன்மீக பயணம் அல்லது பாதை அல்லது வேலை, இது போல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான மாற்றத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்த போகிறாரு. இதுக்கு இன்னொரு அமைப்பும் உண்டுங்க. இந்த குரு பகவானுக்கு ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் சரி, குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷமே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதனால தான் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்ல வருது. தோஷம் மட்டும் இல்லை, தடை. இப்போ எதுக்கெல்லாம் உங்களுக்கு தடை இருந்தது உங்கள் வாழ்க்கையில், எதெல்லாம் உங்களால் முடியலையோ, திருமண தடை, குழந்தை தடை, வேலை தடை, தொழில் தடை, பண வரவுல தடை, செல்வங்கள் தடை, வீடு கட்டுறதுல தடை, வாகனம் வாங்குறதுல தடை, இப்படி இருந்த தடையெல்லாம் நீங்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இது மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த நிமிஷமே அப்படி நிமிர்ந்து உட்காருவீங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் விதிப்படி நடக்குது அப்படின்னு சோர்வு அடைஞ்சிருப்பீங்க. ஏண்டா என்னமோ கனவு கண்டோம், ஆஹா ஓஹோ எங்கேயோ இருக்க போகிறோம் அப்படின்னு கனவு கண்டோம். திடீர்னு நம்மளை இந்த நிகழ்வு முடக்கி போட்டு ஒரு வீட்டில் ஓரத்தில் உட்கார வச்சிருச்சு. விதியே நீ சதி செஞ்சிட்டியே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற காலம் போயிடுச்சு. ஏன்னா ஜாதகத்தின் விதியையே மாற்றக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு. அதனால தான் திருமணம் பார்க்கும்போது குரு பலம் வந்துருச்சா, வீடு கட்டும்போது குரு பார்வை வந்துருச்சா, குழந்தை வேணுங்கும்போது குரு நல்ல இடத்துல இருக்காரா, இப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் குரு மாதிரி எந்த கிரகமே முழு சுபர் இல்லை. எல்லாமே பாதி சுபர், முக்கா சுபர், அசுபர் அப்படி தான் இருப்பாங்க. குரு மட்டும்தான் முழு சுப கிரகமாக ஒரு கிரகத்தில் இருக்குது. அசுரகுரு யார்? சுக்கிரன். இவர் தேவர்களுடைய குரு. அதனால தான் வேலை, கல்வி, ஞானம், திருமணம், குழந்தை, உயர் பதவி, செல்வம் இது எல்லாமே நமக்கு வேணும், இதில் வெற்றி வேணும், முன்னேற்றம் வேணும்னா குரு பகவானின் அருளும் பார்வையும் நிச்சயம். அப்போ குரு அருள் இல்லாமல் போனாலும் சரி, ஜாதகத்தில் குருவின் நிலை பலம் இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாமே பெறத்துக்கு அல்லது அடையறதுக்கு பெரிய தடைகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். வாழ்க்கையில் எல்லாமே தாமதப்படும். அதனால தான் சொல்கிறேன், இந்த குரு பெயர்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருந்ததுன்னா அதுக்கு காரணம் குரு தான். சமூகத்தில் உயர் பதவி காரணம் குரு. மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயர்தா குருவினுடைய அருள் நிச்சயம் நமக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, 1000 பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை முடக்கி போட்டிருக்கலாம். இதுக்கு மேலே வாழ்க்கையே இல்லையோ அப்படின்னு நீங்கள் ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கலாம். நம்மளால எது செய்ய முடியாதா, சாதிக்க முடியாதா, நமக்கு மட்டும் ஏன் இந்த தலையெழுத்து இப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இந்த சோர்வுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த கிரக பயிற்சியே நடந்திருக்கு. ஒரு அற்புதமான அமைப்பு. அதான் சொன்னேன், மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. இது 100% இல்லை, 1000% உண்மை. சோர்ந்து போகாதீங்க. இதுக்கு மேலே தான் நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கே காட்ட போகிறீங்க. கன்னி ராசியாக இருந்தாலும், கன்னி லக்னமாக இருந்தாலும், வேலையிலையும் தொழிலையும் இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் அல்லது வேலை போயிருக்கும், ஏகப்பட்ட துரோகத்தால் விழுந்திருப்பீங்க, எப்பொழுதுமே ஒரு டென்ஷன் இருந்திருக்கும், உங்களுடைய திறமை மதிக்கப்படாமல் இருந்திருக்கும், பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்களாக ஓடுறீங்களா வேலையை விட்டு, இல்லைன்னா நாங்களாக துரத்துட்டுமா அப்படிங்கிற ரீதியில் அரசியல் நடந்திருக்கும். வேலையிலையும் தொழிலையும் ஒரு வியாபாரம் ஒரு இடத்துல ஒழுங்காக பண்ணியிருக்க முடியாது. ஏகப்பட்ட குடைச்சல், எதிரிகள் நிறைய இந்த ஒரு 8 மாதத்தில் உருவாகி இருக்கலாம். ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்துல இருந்து கடன் நோய் எதிரி ஸ்தானத்தை வேற பார்க்குறாரு. நிறைய எதிரிகள் உருவாகி இருக்கலாம், கடன்கள் உருவாகி இருக்கும், நோயே வராதுன்னு நினச்சவங்களுக்கு நோய் எட்டி பார்த்துருக்கோம், பல மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் இருந்திருக்கும். ஆனாலும் அதையெல்லாம் அடித்து நொறுக்கி தூக்கி வெளியில் போடுற மாதிரி குரு வக்ரமாகி ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இறங்கியிருக்காரு. குருனாலே அமைதியானவர், பெருந்தன்மையானவர், தெய்வீகத்தன்மை கொண்டவர். ஆனால் அவரையே ஆக்ஷனோட இறங்கி வச்சிருச்சு உங்களுடைய பிரச்சனை. உங்கள் வாழ்க்கையில் பல அழுத்தங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பம் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம், குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்க முடியாமல் தவிக்கலாம், அதனாலே குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கலாம். ஏன்னாங்க மூல ஆதாரமே நமக்கு தொழில் தானே, வேலை தானே. அதுலேயே குரு பகவான் வந்து அமர்ந்து பல சிக்கல்களை கொடுத்த கிரகத்தை இவர் எதுவும் பண்ணாமல் விட்டுருப்பார், அதில் தலையிட்டு இருக்க மாட்டார். அதுதான் பிரச்சனை. குரு எப்பொழுதுமே கெடுதல் செய்யவே மாட்டார், ஒதுங்கிப்பார். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு ஒதுங்கி நிற்பார். அந்த நேரத்தில் நம்ம படுற அவஸ்தை தான் மற்ற கிரகங்களால், மற்ற கால சூழ்நிலைகளால் நம்ம படுற கஷ்டத்தை அவர் அப்போ தடுக்க மாட்டார். அப்படி இருந்த குரு பகவான் தன்னாலே தேடி வரும், தயங்காதே, தன்னாலே வந்திருக்காரு, தானாக வந்திருக்கிறார். ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இப்போ இறங்கி அடிக்க போகிறார். எங்கெங்கெல்லாம் உங்களது உரிமை பறிக்கப்பட்டதோ, எங்கெங்கெல்லாம் உங்களுடைய கௌரவம் போக்கப்பட்டதோ, எங்கெங்கெல்லாம் உங்களுடைய நிம்மதியை விட்டுட்டு வந்தீங்களோ அங்கெல்லாம் நிலைநாட்ட போகிறீங்க, அங்கெல்லாம் மீட்டெடுக்க போகிறீங்க இந்த விஷயத்தை. ஏன்னா குரு வக்ர சனியாக 10ஆம் இடத்துல அமர்றாரு, அதே வீட்டில் மறுபடியும் அமர்றாரு. எப்படி சேரை மாற்றி உட்கார்றாரு. இது வரைக்கும் கஷ்டத்தை கொடுத்த சேரை விட்டு இறங்கிட்டு இனிமே மேஜிக் சேரில் உட்காந்துருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய அமைப்பு இது. நிறைய பேருக்கு தொழில் வேலையில் கஷ்டம் இருந்திருக்கும், நஷ்டம் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ லாபத்தை கொடுக்க போகிறார்.
கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும், தொழிலை விரிவுபடுத்துவீங்க, குடும்பத்தில் அப்படியே சந்தோஷம் பெருக்கெடுத்து ஓடும். முதல்ல கடனை அடைப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. என்னன்னா குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. 10ஆம் வீட்டிலிருந்து வக்ர பார்வையாக முதல்ல எங்கே பார்க்குறாரு? சூப்பர். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு குரு வக்ரமாகி. பணம் எங்கே இருந்தாலும் வரும், வந்தே தீரணும். குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் பெருக்கெடுத்து ஓடும். உங்களுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கும். இனிமேல் உற்சாகமாக பேசுவீங்க. உங்களை பார்த்தாலே சில பேருக்கு பொறாமையாக இருக்கும். ஒரு ஜாக்பாட் அடித்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும், அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு அமைப்புங்க இந்த பார்வைங்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? தெரியாது. இது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் விட மாட்டீங்க. உழைப்புக்காகவே, வெற்றிக்காகவே, சந்தோஷத்துக்காகவே பாடுபடுவீங்க. எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டீங்க. எப்பொழுதுமே பொருட்படுத்த மாட்டீங்க. ஆனாலும் இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையை உயர்த்தறதுக்கு, முன்னேற்றத்துக்கு ஒரு புதையல் இருக்குது. அதை அடையறதுக்கு ஒரு அற்புதமான கால நேரம் இதுதான். கோடிக்கணக்கான பணம் லாட்டரியில் விழுந்தால் எவ்வளவு சந்தோஷப்படணும், அப்படியான சந்தோஷத்தை நீங்கள் இப்போ படணும். ஏன்னா ஒரு அற்புதமான அமைப்புங்க. தனமாக குடும்பஸ்தானத்தில் குரு பார்வை விழுது. அது மட்டும் இல்லை, இன்னொரு இடம் அதுக்கு மேலே சுகஸ்தானத்தில் விழுது. சுகத்தை இது வரைக்கும் எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ சந்தோஷத்துக்காக, ஏன்னா எப்பொழுதுமே உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் உழைக்கிறதே இல்லை. உங்களுடைய குடும்பத்துக்காகவும், உங்களுடைய துணைக்காகவும், உங்களுடைய கௌரவத்துக்காகவும் மட்டும்தான் இது வரைக்கும் உழைச்சிருப்பீங்க, வாழ்ந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்காக, உங்கள் சுகத்துக்காக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும், ஒரு வீடு கட்டணும். எத்தனையோ நாள் கனவு கண்ட அந்த வீட்டை கட்ட போகிறீங்க, அந்த சொத்தை வாங்க போகிறீங்க, அந்த வாகனத்தை, ஒரு பைக்கோ ஒரு காரோ அதெல்லாம் வாங்கி வலம் வர போகிறீங்க சுகமாக. இந்த ஒரு 4 மாதத்தில் மாற்றம் நடக்கும். இல்லைன்னா அதற்கான ஏற்பாடுகளையாவது செய்வீங்க. அதை அடையிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ முயற்சி பண்ணிங்க அப்படின்னா ஒரு அற்புதமான வேலையில் உட்காருவீங்க, ஒரு அற்புதமான தொழில் ஆரம்பிப்பீங்க, ஒரு நல்ல மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும், வேலையிலையும் தொழிலையும் ஆதரவு கிடைக்கும், லோன் கிடைக்கும், உங்களுடைய துணையின் ஆதரவு முக்கியமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம், கடன் இருக்காதுன்னு சொன்னல, கடன் நோய் எதிரிஸ்தானத்துலேயும் குரு பகவான் பார்வைப்படுது. கடனே இனிமேல் இருக்காது. கடனுக்காகத்தானே ஓடி ஓடி ஒளிஞ்சிங்க, கடனுக்காக தானே அவமானப்பட்டீங்க, யாருக்கோ வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் சிக்கிக்கிட்டீங்களே. குடும்ப பாரத்தை மொத்தமாக சுமந்து கடன் வாங்கி இன்னைக்கு அடைக்க முடியாமல் தவிச்சிங்கல்ல. கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். எவ்வளோ பெரிய எடுத்துக்காட்டு பார்த்தீங்களா? இலங்கை வேந்தன் மன வருத்தப்பட்டது, கடன் வாங்கினவன் மாதிரி கஷ்டப்பட்டானான், மன வருத்தப்பட்டானான். அப்போ கடன் வாங்கினா எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கணும். அந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் என் அன்பு கன்னிராசி ஆண்களுடைய, பெண்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், கடனில் மாற்றம் ஏற்பட போகுது. எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கான வலிமையை பெற போகிறீங்க. அந்த சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த பொருளாதாரம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் பணம் வேணும். அந்த பணத்தை எப்படி கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு முடிவு செய்வீங்க. அதற்கான ஒரு வழி கிடைச்சிடும். அந்த காலகட்டத்தில் எப்படியாவது கடனை அடைச்சே தீரணும்னு முதல்ல முடிவு பண்ணுவீங்க. அதற்கான பிளான் பண்ணுவீங்க. அதை அடைக்கிறதுக்கு ஒரு வேலையவோ தொழிலையோ தேர்ந்தெடுத்துருவீங்க. இந்த நேரத்தில் சிந்திச்சிங்க, எதுக்கு சிந்தனை செய்தாலும் அது வெற்றியாகும். அப்போ தொழிலுக்கோ வேலைக்கோ சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான கடனை அடைக்கிறதுக்கான சோர்ஸை ரெடி பண்ணுறீங்க. கண்டிப்பாக அதற்கான வழி கிடைச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா உடல்நிலையில் பெரிய வருத்தம் இருக்கும். இந்த நோய் எப்போ தீருமோ, எப்போ இந்த கஷ்டம் தீருமோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. குருவின் பார்வையினால், வக்ர பார்வையினால் நோய் தீர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இன்னொரு விஷயம், உங்கள் கூடவே இருந்த துரோகிகள் இன்றைக்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. இந்த 4 மாதத்தில் எங்கே இருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. கூடவே இருந்தவங்க காணாமல் போயிட்டாங்கன்னா நினச்சிக்கோங்க, துரோகியாக இருந்திருப்பான் போல், அதான் காணாமல் போகிறான். அல்லது யாராவது விலகுறாங்க அப்படின்னா துரோகியாக இருப்பாங்க, எதிரிகளாக இருப்பாங்க, அவங்க தான் விலகுவாங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது மாதிரி வாழ்க்கையினுடைய அற்புதமான வீட்டை குரு பகவான் பார்வை செய்கிறார் வக்ர பார்வையினால். அது மட்டும் இல்லை, சனி வக்ர பார்வை சூப்பராக இருக்குங்க, மிக அற்புதமாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே பேசி வச்சுட்டு வந்திருப்பாங்க போல். சனி உங்கள் தொழில் வீட்டை பார்க்குறது, சனி உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது, அதே சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு, அதே சனி நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பை சொல்கிற சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சனி பகவானின் அற்புத பார்வையும் வக்ர பார்வையும் உங்களுக்கு கிடைக்குது. வக்ர பார்வை மிகப்பெரிய மாற்றம். அதனால தான் சொல்கிறது, வக்ரம்னாலே ஸ்பீடு. இப்போ சனியும் குரு பகவானும் ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க இந்த 4 மாதத்தில்.
சனி எப்படி உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறார் அப்படின்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் நேரம் எடுத்து அதையும் போய் பாருங்கள். அந்த வீடியோவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அல்லது பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஏழ்மை இருக்காது. யார்கிட்டையும் அவமானப்பட மாட்டீங்க. தோல்வியை சந்தித்தாலும் நம்மளால் வெற்றி அடைய முடியுங்கிற வலிமையை பெறுவீங்க. நீங்கள் யாருன்னு இந்த உலகத்துக்கு உங்களாலேயும் காட்ட முடியும். அந்த சாதனைங்கிற பட்டியலில் நீங்களும் இருக்க முடியும் அப்படின்னு உணர்வீங்க. உண்மையை சொல்லப்போனால் உங்கள் ராசிக்காரவங்க தான் இன்றைக்கி கலக்கிட்டு இருக்காங்க. விஞ்ஞானத்துலேயும் அறிவியல்லையும் கண்டுபிடிப்புகள்லையும் டெக்னாலஜிலையும் மீடியாவிலையும் கன்னிராசி நண்பர்களும் தோழிகளும் தான் கலக்கிட்டு இருக்காங்க. இந்த புரிதல் உங்களுக்கு வேணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஆசை வந்துடும். நாமளும் சாதிக்கலாம். என்னடா கஷ்டம், என்னடா பிரச்சனை, வாழ்க்கையில் இந்த ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒரு மாதம் வரக்கூடிய இந்த பிரச்சனைக்காக நம்ம வாழ்க்கையே இழந்துட்டு நிற்கிறோமே, சோர்ந்து போயிட்டோமே, இது ஒரு பிரச்சனையா? நாம் சோர்ந்து போகிறது இல்லாமல், நம்மளுடைய பொருளாதாரத்தை கைவிடுறது இல்லாமல், பிரச்சனையில் சிக்க வைக்கிறது இல்லாமல், நம்முடைய குழந்தைகள் சந்ததியினர் நாம் இங்கே கட்டாயிட்டோம், தடைப்பட்டுட்டோம், சோர்ந்து போய் முடங்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய சந்ததியினருக்கே அது பாதிப்பு. எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய நாமளே இப்படி முடங்கி போயிடலாமா? பிரச்சனைகள் வருந்தான், கஷ்டங்கள் வருந்தான், துன்பங்கள் வருந்தான். அதுக்கு தான் மனித பிறவி. மற்ற எந்த உயிரினத்துக்கும் கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, வழி தெரியும், கஷ்டம் தெரியாது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும். அதனால தான் மனிதர்களாக நம்மளை பிறக்க வச்சு ஆண்டவன் அந்த ஞானத்தை கொடுத்து, அந்த புகழை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து, எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கிறார். எடுத்த உடனே கிடைச்சிடாது. முதல்ல கஷ்டம், அப்புறம் சந்தோஷம். இப்படி தான் வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. எல்லாமே அப்படி தான். இரவு பகல், எப்படி கருப்பு வெள்ளை, இப்படி இரண்டாகத்தான் படைத்த இறைவன் மனிதனுடைய வாழ்க்கையும் சுக துக்கம், சிரிப்பு அழுகை இப்படி ரெண்டாக பிரித்து வச்சு திருவிளையாடலை நடத்துகிறான். நாமளும் அதுக்கேற்ற மாதிரி அந்த வாழ்க்கையோட போய் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும். நம்மளை நம்பி வந்த துணை, கணவனோ மனைவியோ, அவங்களையும் அற்புதமாக வாழ வைக்கணும். இதுதான் நம்முடைய கடமை. எப்படி பார்த்தாலும் அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் அப்படின்னு உங்களை வேலையிலேருந்து தூக்கியிருப்பாங்க. அதிர்ஷ்டம் இல்லாத தொழில் செய்கிறாங்கன்னு வாடிக்கையாளர்கள் வந்திருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வக்கரமாகி இருக்கிறதுனால அத்தனை பேரும் உங்ககிட்ட ஓடி தேடி வருவாங்க. திரிகோணத்தில் வேற ராகு இருக்கிறார். எல்லா செல்வங்களும் யோகங்களும் லாபங்களும் வேகமாக உங்களை வந்து சேரும். அதனால் இருக்கிற பிரச்சனைகளை தயவு செஞ்சு பிரச்சனையாக எடுத்துக்காதீங்க. எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும், தொழிலையும் பிரச்சனை வரும், வேலை செய்கிற இடத்துல, சமூகத்தில் பிரச்சனைகள் உண்டு. முக்கியமாக குடும்ப பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு வேலைக்கு போயிட்டு வர முடியாது, ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியாது, சந்தேகப்படுவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களே சந்தேகப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. கொஞ்சம் நேரம் தாமதிச்சுட்டு வந்தாலும் சண்டை போடுவாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மனக்குமரலாக இருக்கும், உங்கள் வளர்ச்சியை தடுக்கும். இதனாலேயே பல வேலையவோ தொழிலையோ நீங்கள் இழந்திருப்பீங்க. ஒரு இடத்துக்கு நிம்மதியாக போய் உங்களால் சாதிக்க முடிஞ்சிருக்காது பெண்களுக்கெல்லாம். ஆனால் இங்கே பெண்களான நீங்கள் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கிட்டீங்க. யார் திட்டினாலும் யார் பேசினாலும் இங்கே அமைதியாக நீங்கள் சாதிக்க வேண்டிய விஷயத்துக்கு எந்த தடையும் வராமல் பார்த்துக்கணும். அம்மா தானே திட்டுறாங்க, அப்பா தானே திட்டுறாரு, தாத்தா தானே பேசுகிறாரு, சரி நம்ம பொறுமையாக இருந்து யாருன்னு சாதிச்சு காட்டுவோம். நாம் யாருன்னு காட்டுற வரைக்கும் இவங்க பேசிகிட்டே இருக்கட்டும். பதிலுக்கு பதில் பேசுனீங்க அப்படின்னா உங்களது வளர்ச்சி தடைப்படும். நீங்கள் எடுத்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிருவீங்க. விட்டு கொடுத்து போகிறது, பாராட்டுங்க. குடும்பத்தில் இந்த பாராட்டுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும், மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்கும். யார் திட்டினாலும் சரி, பாராட்டக்கூடியது உங்களது திறமை. அந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு தடையவும் ஏற்படுத்தாமல் பார்த்துக்கலாம். அடுத்தது ஈகோ பிரச்சனை வரும். நான் தான் வேலை செய்கிறேன், நீ சும்மா உட்காந்துருக்க, நீ வேலை செய்கிற, நான் சும்மா உட்காந்துருக்கேன், நீ நல்லா சம்பாதிக்கிற, என்னால் சம்பாதிக்க முடியல, நான் சம்பாதிக்கிறேன், நீ உட்காந்துட்டு சாப்பிட்ற, இப்படி ஈகோ பிரச்சனைகள் வரும். அந்த ஈகோ பிரச்சனை கொஞ்சம் முத்துனா சந்தேகம் வரும் குடும்பத்திலேயே. எங்கே போனேன், ஏன் இவ்வளோ நேரம், யாரை பார்க்க போனேன், இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே பேசுகிற குடும்பங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் பொறுப்பும் இருந்தது அப்படின்னா இந்த குரு பகவான் சாதனை செய்ய வைப்பார். எதையுமே விட்டு கொடுத்து வெளிப்படையாக பேசுறது இந்த காலகட்டத்துக்கு நல்லது. உங்கள் பார்வையிலேருந்து ஒரு விஷயம் தப்பாக இருக்கலாம், ஆனால் அதை ஆராய்ஞ்சு அடுத்தவர்களுடைய பார்வையை கேட்டு அடுத்தவங்களுடைய எண்ணங்களை கேட்டு அதில் ஒரு முடிவுக்கு வருது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது. பழசை பேசி தூசு தட்டி பிரச்சனையை உருவாக்கிக்காமல் இதுக்கு மேலே நாம் எப்படி இருக்கலாம், இதுக்கு மேலே நம்ம என்ன ஒர்க் பண்ணலாம், எங்கே வேலைக்கு போகலாம், என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பணம் தடை இருக்குது, ஏன் சம்பாதிக்க முடியல, ஏன் கடன் அதிகமாகுது, ஏன் அந்த கடனை கட்ட முடியல, ஏன் இஎம்ஐ கட்ட முடியல, இப்படி
இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா குடும்பத்தில் குரு பகவானின் பார்வை விழுது. இங்கே ஈகோ வேலை செஞ்சதுன்னா சனி பகவான் வந்துடுவார் உள்ள. ஈகோவை துரத்துனீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை பிரகாசமாக இருக்கும். இங்கே ஒற்றுமையோடு செயல்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசில் உறுதியை வச்சுக்கணும். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி, தொழிலுக்கு போனாலும் சரி, மனசில் உறுதியை ஏற்படுத்திக்க வேண்டியது உங்களது பொறுப்பு. உறுதியோட எதையுமே செய்கிறீங்க, அல்லது ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலையை தேடுறீங்க, ஒரு தொழிலில் சாதிக்கணும்னு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்பு. நான் சனி பகவானுடைய வக்ர பார்வை தொழிலில் உங்களை சாதிக்க வைக்கும். குரு பகவானுடைய புனித பார்வை நிறைய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே நல்லது. இந்த உலகத்தில் நல்லவங்களும் உண்டு, கெட்டவர்களும் உண்டு, அறிவாளிகளும் உண்டு, அறிவிலிகளும் உண்டு. அதனால் பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம், அந்த பாட்டு மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு விதத்தில் இருப்பாங்க. மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது. பல முகங்கள் கொண்ட நபர்கள் பழக்கமாவாங்க. ஏன்னா தொழிலில் லாபம் அப்படின்னா அதே மாதிரி எதிரிகளும் உருவாவாங்க. எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குதோ அந்த அளவுக்கு அதை தடை பண்ணுறதுக்கான எதிரிகள், துரோகிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த காலகட்டத்தில் முகங்களை கண்டறிந்து யார் எப்படி என்ன செய்யணும் அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஏன்னா நிறைய பேர் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருப்பாங்க. கூட இருக்கிறவங்களே யாராக இருந்தாலும் சரி, நல்லா பேசுங்க, பழகுங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எது செஞ்சாலும் சரி அவர்களை முடிவெடுக்க விட்டுறாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா இங்கே ஏமாறுறது தான் ரொம்ப முக்கியம். ஏமாற்றும் நபர்கள் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நாம் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். எது நமக்கு நல்லது, நம்மளை மதிக்காதவங்க யார், நம்ம குரலுக்கு செவி கொடுக்குறவங்க யார், நம்ம வயசுக்கு மரியாதை கொடுக்குறவங்க யார், நம்ம பேச்சை கேட்குறவங்க யார், நேர்மையாக யார் நம்மள்கிட்ட நடந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வயசில் உள்ளவங்களும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா குருவின் பார்வை விழுதல எந்த இடமாக இருந்தாலும் புனிதப்படுத்துவார். அங்கே இருக்கிற தவறை வெளிப்படுத்துவார். நல்லது எது கெட்டது எது அப்படின்னு புரிய வைப்பார். நம்ம பணத்தையும் உழைப்பையும் சுரண்டக்கூடியவர்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. கூட நல்லா பழகிட்டு இருக்காங்க. நயவஞ்சமாக பேசி உங்களது உழைப்பையும் பணத்தையும் சுரண்டி கொண்டு இருக்கிற காலகட்டம் இது. ஏமாத்துகிற குணம் நிறைய பேருக்கு உண்டு கூட இருக்கிறவங்களாம். இப்போ தான் நீங்கள் அவங்கள கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு பாசம்னா ரொம்ப பிடிக்கும், அன்புனா அடிமை ஆகிடுவீங்க. நல்லது 4 பேர் செஞ்சால் அவங்க கூடவே போயிடுவீங்க, அவங்கள ஆதரிப்பீங்க, இன்னும் உதவி செய்ய முயற்சி பண்ணுவீங்க. இந்த மாதிரி உள்ளவங்கள்ட்டையும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்மளை யார் மதிக்கிறாங்க, முதுகுக்கு பின்னாடி யார் பேசுகிறாங்க, நம்மளை யார் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, அவங்கள்ட்டலாம் விலகியே இருங்கள். என் நண்பர்களே, தோழிகளே, இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக வரக்கூடியது. நம்பியே மோசம் போனவர்கள் யாருன்னா நீங்கள் தான். நம்ப வச்சு கழுத்தாக இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் கூட உண்டு. அதனால தான் இன்றைக்கி தோற்று போய் சீரழிந்து போய் பல அவமானங்களை சந்தித்து சிங்கம் மாதிரி கௌரவத்தோடு வாழ்ந்த உங்களை முடக்கி போட்டிருக்கிறதும் இந்த மாதிரியான விஷயம்தான். அன்புக்கு அடிமையானவர்கள் அப்படிங்கிறதுனால தான் எதை எடுத்தாலும் செய்வீங்க, யார் கேட்டாலும் செய்வீங்க, எங்கே கூப்பிட்டாலும் போவீங்க. அவர்களுக்காக குடும்பத்தில் கணவன் மனைவி கிட்ட பெற்றோர்கள்ட்ட சண்டை கூட போட்டிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களை அனாதையாக்கிட்டு உங்களை அவமானப்படுத்திட்டு போயிருப்பாங்க. வெளியில் தலை காட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். இப்படி பிரச்சனைகள் வேறு வகையில் இருக்கலாம். கடன் பிரச்சனை, கடனால் ஊரை விட்டு ஓடுறது, உழைக்கிறது, பெரிய விரக்தி ஏற்படுறது, இப்படிலாம் இருந்திருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. ஒரு தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட இந்த காலத்தில் ஏற்படும். ஒரு பெரிய மன்னிக்கிற குணம் வரும், ஒரு பெருந்தன்மை வளரும். பழசெல்லாம் மறந்துடுவீங்க. இவ்வளோ பெரிய உலகத்தில் இந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா, இந்த கஷ்டம்லாம் ஒரு கஷ்டமா, இவெல்லாம் ஒரு எதிரியா நமக்கு, இப்படி ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்கும். அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நாம் எப்படி சூதானமாக இருந்துக்கிறது, எப்படி நம்ம வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறது, இந்த வாழ்க்கையை, இதெல்லாம் நீங்கள் உங்களை சரி செய்யக்கூடிய, உங்களை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய, எதிர்கால வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு கண்டுபிடிச்சி ஓடக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கும் இந்த குரு பார்வைங்கிறது. மிக முக்கியமாக பல சோதனைகள் வந்தாலும் எல்லாரும் வெறுத்து ஒதுக்குனாலும் நமக்குன்னு இருக்கிறது யார்? அந்த தெய்வம்தான். நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றணும், அவமானத்தை சந்தித்து இன்றைக்கி கூனி குறுகி இருக்கிற நம்ம குடும்பத்தை சந்தோஷமாக மாற்றணும் அப்படின்னா அந்த இறைவனால் மட்டும்தான் முடியும். 3 பரிகாரம் சொல்கிறேங்க, மிக முக்கியமான பரிகாரம். தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா
பணம், செல்வம், சந்தோஷம் எல்லாமே உங்கள் வீட்டில் கொட்டும், உங்கள் குடும்பத்தில் கொட்டும். மிகப்பெரிய குதூகலமான வாழ்க்கையை உங்களால் அடைய முடியும். என்ன பிரச்சனை தெரியுமா? 90% மக்களுக்கு நாம் சம்பாதிக்கிற பணம் எங்கே போகுது? எவ்வளோதோ சம்பாதிக்கிறோம், உழைச்சி வேர்வை சிந்தி எவ்வளோதோ சம்பாதிக்கிறோம், ஆனால் எங்கே போகுது? வைக்கிற பணம் பீரோவில் இருக்க மாட்டேங்குது, செலவாகிட்டே இருக்குது. வரவு வர்றதுக்கு முன்னாடியே செலவு காத்துக்கிட்டு இருக்கு வீட்டு வாசலில். நாளைக்குன்னு சேர்த்து வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமும் 4ஆம் இடமான வீடு அமைப்பு ஸ்தானமும் தான். அப்போ இந்த மாதிரி ஜாதகம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதக கட்டத்தில் குரு பகவான் கொஞ்சம் பாதகாதிபதியாக இருக்கிறார், அல்லனா திதிசூன்யமாக இருக்கிறார், அல்லனா அவயோகியாக இருக்கிறார். இப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது வாழ்க்கையில் எப்பொழுதுமே கஷ்டத்தையே அனுபவிச்சுட்ருப்பீங்க. வந்த காசு நிற்காது, ஒரு செய்கிற வேலையிலையோ தொழிலையோ திருப்தி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது, லாபமே இருக்காது. அப்போ அதுக்கெல்லாம் பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வராத பணமெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும் வீட்டில். அப்போ இந்த பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல் பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகப்பனுக்கே உபதேசம் செய்த முருகன். யார்? குருஷேத்திரமான திருச்செந்தூருக்கு அதிபதி அவர் தான். திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான் ஸ்தலமும் குரு ஸ்தலமாக பார்க்கப்படுது. நமக்கு ஏதாவது நம்ம ஜாதகத்தில் குரு சரியில்லைன்னா இந்த திருச்செந்தூருக்கு போகிறது ரொம்ப ரொம்ப அற்புதத்தை நிகழ்த்தும். உணர்வுபூர்வமாக நீங்கள் அதை உணர்வீங்க. இதெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் அனுபவிச்ச புரிஞ்சிக்கிட்ட ஒரு விஷயம். இது ஏன் குருஸ்தலமாக பார்க்கப்படுது அப்படின்னா, சூர சம்ஹாரத்தின் போது முருகன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த போது குரு பகவான் அங்கே வராரு. அப்போ அசுரர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்க, அவர்களுடைய குணம் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன, அவர்களுடைய செல்வாக்கு, செல்வம் என்ன, இதை எல்லாத்தையும் பற்றியும் குரு பகவான் முருகன்கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் குரு பகவான் முருகனை வழிபட்டு அருள் பெறுகிறார். சூரனையும் அசுரனையும் அழித்த தலம் இந்த திருச்செந்தூர். அதனால தான் குருவுக்கு அருளை கொடுத்த முருகன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. குருவுக்கு அருள் பாலித்த முருகனை வழிபட்டால் என்ன நடக்கும்? குருவே அருள் வாங்கியிருக்கார். முருகன் கிட்ட போனால் போதும், அந்த குருவினுடைய அருள் நமக்கு கிடைச்சிரும். என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன கஷ்டம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும் அது சரியாகும். 2வது பரிகாரம், ஒருவேளை திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னா, உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற வள்ளி தெய்வானையோட கூடிய முருகப்பெருமான் ஆலயம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், கோவில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருந்ததுன்னா செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி இல்லைனா மாலை 6 மணிக்கு போங்க. முருகன் சன்னதியில் அந்த முன்னாடி இருக்கிற தீபம் இருக்குல்ல, அந்த தீபத்தில் பசு நெய், சுத்தமான கலப்படம் இல்லாத, நீங்கள் உணவுக்கு பயன்படுத்துகிறீங்களே அந்த நெய்யை கொண்டு போய் ஊற்றுங்க. அந்த நெய்யை இட்டு தீபம் ஏற்றுங்க. ஏற்றப்பட்ட தீபம் 1 மணி நேரம் தொடர்ந்து எரியணும். அந்த அளவுக்கு நெய் எடுத்துகிட்டு போங்க. நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நெய் சுத்தமான கலப்படம் இல்லாத உணவுக்கு பயன்படுத்தப்படுற நெய்யாக இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கிடைக்கல, இது ஒரு அற்புதமான பரிகாரங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அக்கம் பக்கத்தில் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 9043368826. குட் பேபி இவங்க சுத்தமான எந்த கலப்படமும் இல்லாமல் பசுமாட்டு நெய்யை உருவாக்கி தராங்க. ஏன்னா வாங்கி பயன்படுத்திட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்கள்ட்ட சுத்தமான நெய்யை வாங்கிக்கிங்க. அது மட்டும் இல்லை, பாரம்பரியமான தானியங்கள், மூலிகைகள் கலந்த உணவுப் பொருட்கள், சத்து மாவு, வெயிட் லாஸ் பவுட்ரு, மசாலா, ஊறுகாய் வகை, இப்படி 50-60 பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமாக கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். அந்த ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்காக இவங்க செஞ்சிட்ருக்காங்க. இவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மணி நேரம் விடாமல் எரியணும். அப்படி அந்த அளவுக்கு நெய் எடுத்துக்கங்க. தீபம் ஏற்றின உடனே முருகன் முன்னாடி அமர்ந்து ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படின்னு 1 மணி நேரம் சொல்லிக்கிட்டே இருங்க. முருகனை பார்த்து, அந்த தீபத்தை பார்த்து கண்களை மூடாமல் உற்று பார்த்துக்கிட்டே சொல்லிகிட்டு இருங்க. அந்த விளக்கின் ஒளியும் முருகனுடைய பார்வையும் உங்கள் மேலே இருக்கட்டும். இப்படி 1 மணி நேரம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிற முருகனையும் கும்பிட்டுட்டு முடிங்க. அது காலையில் 6 மணியாக இருக்கலாம், இல்லைனா ஈவினிங் 6 மணியாக இருக்கலாம். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்க அப்படின்னா, இந்த 9 செவ்வாய்க்கிழமை முடியறதுக்குள்ளாரே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, எல்லா எதிரிகளும் அழிந்து, உங்களுடைய கஷ்டம் போய், நீங்கள் வைக்கிற பணம் செலவே ஆகாமல் எல்லாமே சேமிப்போட நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், பண கஷ்டமே இருக்காது. 1 வருஷம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் கிடச்சிருச்சு அப்படின்னா
ஒவ்வொரு வருடமும் இதை பின்பற்றுங்க. இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் அற்புதமான சந்தோஷங்களை பெறும். பரிகாரம் 3. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா உங்கள் வீட்டிலேயே வள்ளி தெய்வான படம் இருக்கிற ஃபோட்டோவுக்கு பூ வச்சு தீபதூபம் ஆராதனை செஞ்சுட்டு காலை 6 மணி இல்லைனா ஈவினிங் 6 மணி அதே பசுமாட்டு நெய்யை தீபம் ஏற்றிட்டு செவ்வாய்க்கிழமையில் அந்த முருகன் தெய்வானை ஃபோட்டோவுக்கு முன்னாடி அமர்ந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 1 மணி நேரம் சொல்லுங்கள். இப்படி 9 செவ்வாய்க்கிழமை சொன்னீங்க அப்படின்னா அதே அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3ல் நீங்கள் எதை வேணாலும் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. அதுதான் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். எப்பொழுதுமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா இந்த ஜோதிடத்தை தாண்டி, இந்த ஆன்மீகத்தை தாண்டி, தெய்வங்களை தாண்டி நமக்குள்ளாரையும் ஒரு அற்புதமான எண்ணத்தை வரவழைச்சிக்கணும். ஒரு புரிதல் இருக்கணும். நேர்மறை எண்ணங்களோடு இருக்கிறவங்கள்ட்ட பழகுங்க. எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறவங்கள தவிர்க்க முயற்சி செய்யுங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நாம் யாரோட பழகிறோம்னு ரொம்பவே கவனமாக இருக்கணும். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ஆற்றல் பரிமாற்றம், மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த விஷயங்கிறது. எதிர்மறை எண்ணங்களோட இருக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா என்னால் முடியாது, இது நடக்காது, எல்லாமே தப்பு, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது, ரொம்ப அவஸ்தைப்படுறேன், பணமே இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்பொழுதும் அழுதுகிட்டே இருக்கேன், எப்பொழுதும் தவிச்சிக்கிட்டே இருக்கேன், இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை மட்டுமே நம்மள்கிட்ட பேசுவாங்க. மற்றவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க, மற்றவங்களுடைய வாழ்க்கை பற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம பேசும்போது எதிர்மறை சக்தி நமக்குள்ளாரையும் பரவி நமக்குள்ளே இருக்கிற நேர்மறை சக்தி குறைஞ்சிரும், போயிடும். அதனால் அவங்க பக்கமே நம்ம அண்டக்கூடாது. ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு, அவங்கள்ட்ட பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசும்போது உங்களுடைய எண்ணங்கள் வலுவாக இருக்கணும். எந்த பேச்சு வந்தாலும் செயல்முறை வந்தாலும் சோர்வடைஞ்சிடக்கூடாது. எல்லாத்துலேயும் ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அவங்ககிட்ட இருந்து எதிர்மறை சக்தி உங்களுக்குள்ளே நுழையாமல் ஒரு தடையை நீங்கள் போட்டுக்கணும். அதனால தான் ஒரு நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கணும். ஒரு பாதுகாப்பு அரணை நம்ம உருவாக்கிக்கணும். அவங்களுடைய எதிர்மறை சக்தி நம்மள்கிட்ட வராமல் பாதுகாப்பு எண்ணங்களை நாம் உருவாக்கிக்கணும். சரி, நேர்மறை எண்ணங்கள் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளால் முடியும், இது நடக்கும், எல்லாமே நல்லதாகவே நடக்கும், உன்னால் முடியும், என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன், இந்த வேலையை முடிச்சே தீருவேன். அவங்க பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு விடாமுயற்சி இருக்கிறத பார்ப்பீங்க. ஒரு போட்டி, ஒரு சவால் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அவங்கள வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க நேர்மறை சக்தி உள்ளவங்க. அவங்க அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல் சொல்லுவாங்க, உன்னாலேயும் முடியும் அப்படின்னு தெம்பூட்டுவாங்க. அவங்களுடைய நேர்மறை சக்தியும் நமக்குள்ளார பரவி நமக்கு புத்துணர்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். நாம் யாரோட பழகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம மனசுக்கும் வாழ்க்கைக்கும் நல்லது. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.